ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராஜாங்கம் வீட்டில் இருக்காரு. இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அப்போ தான் வந்துட்டு இப்படி தமிழ்ச்செல்வி வந்து இது தலை முழுகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டு சூடாடிச்சு சத்தியம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன், அதனால நீ ஏதோ ஒரு முடிவு சொல்லுப்பா, உனக்காக தான் நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க. அப்போ ராஜாங்கம் யோசிச்சுட்டு சொல்கிறாரு, சொல்லு முன்னாடியே சேது என்ன சொல்லிடுறாருன்னா, இல்லைப்பா நான் பண்ணதான் தப்பு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் உங்களுக்கு பிரச்சனை இழுத்து விட்டதே நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கம் சொல்கிறாரு, சேது என்ன முடிவெடுக்கிறானோ அதான் என்னோட முடிவும், இதில் நான் தனியாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா தனியாக போயிட்டு சேது யோசிச்சுட்டு இருக்காரு. கருப்பும் வந்துட்டு சமாதானப்படுத்துறாரு. ஏதோ ஒரு சின்ன க்ளூ தமிழ்ச்செல்வி கொடுத்துச்சு இல்லையா, அதை வச்சு தானே நம்ம இவ்வளோ தூரம் அப்பா வெளியே கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவளால் தான் அப்பா வெளியே வந்தாருன்னு சொல்கிறியா, இந்த பிரச்சனைக்கு காரணமே அவதான மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கோவமாக பேசுகிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு தமிழ்ச்செல்வி வீட்லேயும் அவங்க அப்பா வந்து சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு, நம்ம சம்மந்தி வந்து வெளியே வந்துட்டாரு, அது காரணம் வந்து நம்ம பொண்ணு தான், அதனால வந்துட்டு சீக்கிரம் வந்து அவங்களா கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க, இந்த பிரச்சனைலாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்கப்பா, அது இதையும் யோசிக்காதீங்க, எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன் அவ்வளோதான், மற்றபடி அவங்களோட சேர்ந்து வாழணும், அந்த வீட்டில் போய் இருக்கணும்ல எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ராஜாங்கம் இருக்கார் இல்லையா, அவரோட கட்சியில் இருக்கிறவங்க வர்றாங்க, வந்து ராஜாங்கம் கிட்ட பேசுகிறாங்க. உங்களை திரும்பவும் கட்சியில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ராஜாங்கம் என்ன சொல்லிடுறாருன்னா, இல்லை நான் திருப்பி இனிமேல் அந்த கட்சிக்கு வரல அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் தான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிடுச்சுல்ல, அதனால் நீங்கள் வாங்கன்னு சொல்லி அந்த கட்சிக்காரன் கூப்பிடும்போது, இல்லை நான் இனிமேல் கட்சிக்கு வரலன்னு சொல்லிடுங்க, நீங்கள் போய் நீங்களே மேல இடத்துல சொல்லிடுங்கன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி வீட்டில் வந்துட்டு எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்போ தமிழ்ச்செல்வியோட அப்பா சொல்கிறாரு, தமிழ் தான் வந்துட்டு இந்த சின்ன க்ளூ கொடுத்துச்சு இல்லையா, சக்தியோட காலில் அந்த வெடிப்பில்லைன்னு சொல்லி, அதனால தமிழ் தான் அவங்க மாமனார் வெளியே வரது காரணம்னு அவங்க வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து தமிழ்ச்செல்வி கூட்டிகிட்டு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. அதுக்கு தமிழ்ச்செல்வி வந்து அவங்க ஒன்றும் என்னை கூட்டிகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை, நான் அந்த வீட்டில் போய் வாழணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. அப்போ இவர் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இவன் நல்லது தானே பண்ணியிருக்கான் அந்த குடும்பக்கு, அதனால அந்த குடும்பம் எல்லாமே இவளுக்கு நல்லது தானே யோசிப்பாங்க, சரி ஏதோ தப்பு பண்ணிட்டா இப்போ சரியாயிருச்சுல அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்களே, அதனால அவளை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க தானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஆனால் தமிழ்ச்செல்வி போகக்கூடாது அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோவில் ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.